இந்த காலத்தில் படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட தியேட்டருக்கு ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் பார்த்துக்கலாமா? அது இந்த யூடியூப்ல இது பைரசி எல்லாம் தமிழ் ஆர்கஸ்ட்ல பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்படிதான் இருக்காங்க ஜனங்க. இல்ல பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு அதுக்காக போறது. அதை மீறி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை பெரிய டாப் ஸ்டார் இன்னைக்கு பெரிய மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோஸ் இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாவே சொல்லலை இந்த படத்தை பத்தி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு தான் பிவிஆர்ல படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேகன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கேட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால சக்சஸ் மீட் கொண்டாடுறது நியாயமான வெற்றி. என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட இட்லிஸ்டுக்கு சக்சஸ் மீட் கொண்டாடலாம்னு நினைச்சேன். அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால இது அந்த மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்றதுக்கு ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே ஒரு படம் இப்போ தர்ம சக்கரம் நினைக்கிறேன். அதுக்காக நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேல. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலா ராமோஜி பிலிம் சிட்டியில எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்ப அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமா வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங் போது சார் நீங்க ப்ராம்ப்டிங் பண்ணுங்க சார், நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி நான் டைலாக மயகாட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் நேச்சுரலா வரும் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா அவனுக்கு இந்த இது பெருசுன்னா அது தாத்தா அது பெருசுன்னா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்க இருக்கேன்னா அவங்க அங்க இருப்பாங்க. நான் ட்ராலி கூட போவேன். ஆனா நான் இப்படி கை இப்படி நிறுத்தினா அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்ல நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் அதுக்கப்புறம் அதே மாதிரி. ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு அவங்க இங்கதான் பார்க்கணும், ஆனா இங்க என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ அதையும் பார்க்கும். இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்ல அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பேசிட்டு கேட்கறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்ப தமிழ் அப்படின்னு. அது அந்த 1-2 படத்திலேயே நட்புக்காகவே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேற பண்ணோம், பாவா நச்சாது. இல்ல பாவா நச்சாது நாகார்ஜுனா.